நெட்டில் விட்டு எப்படி 500 கோடி ரூபா, அவருக்கு சொத்து மதிப்பு 600 கோடி, 500 கோடியை நெட்டில் விட்டுட்டு அவர் என்ன பிச்சை எடுக்கா? ஆறறிவு ஜீவன்கள் யோசிக்கும், அவ்வளோதான் பதில், வேற பெருசாக சொல்லக்கல. அதில் நெட்டில் விட்டதுக்கு அதுக்கு ஓடிடியில் விற்றுருக்கலாமேங்க, எல்லாரும் அரசியல் ஆதாயம் தெளிவாக கிடச்சிருக்கும். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டுனா ஓடிடியில் விட்டுருக்கலாமே, அரசியல் ஆதாயம் இருந்ததுன்னா அதில் ஆதாயம் நல்லாவே கிடச்சிருக்கும். ஆனால் இதில் நம்ம லீக் பண்ணால் லாஸியாக இருக்குது. யாருக்காவது ₹1 கிடைக்குமா? அதில் யாருக்கும் கிடைக்காது. ஓடிடியில் விட்டுருந்தா ஒரு 200 கோடி 300 கோடி அதுலேயாவது ப்ராஃபிட் எடுத்துக்கலாம்ல. அப்படி எதுவுமே நடக்கலை. சரி, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாரும் என்கிட்ட சொல்ல ஒரே ஒரு வார்த்தை, படம் இருக்குது ஆனால் நாங்கள் தேட்டரில் தான் பார்ப்போம்னு சொல்லிட்டாங்க. இவங்க என்ன தான் ஸ்ப்ரெட் பண்ணி நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொல்லி என்ன தான் பண்ணாலும் சத்தியமாக சொல்கிறேன், படம் வந்து 500 கோடி ஷுவர். அதாவது தடங்கள் வந்தால் தான் சார் தளபதி படம், தடங்கள் வரலாம் தளபதி படமே கிடையாது. நிச்சயமாக எவ்வளோ தடங்கள் வந்தாலும் சரி தளபதி படம் வந்து கண்டிப்பாக வந்து தேட்டரில் ஹிட் ஆகும். தலைவா படம் அதுக்கு சாட்சி சார். அதெல்லாம் ரூமர் சார், அவர் பார்க்காத ரூமர் சார். அவர் எத்தனை நெகட்டிவிட்டி எல்லாம் இக்னோர் பண்ணனால தான் நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. இவ்வளோ பெரிய டாப்பில் இருக்க கேரியர் உச்சத்தில் வந்திருக்கிறது வந்து இவ்வளோ நெகட்டிவிட்டிலாம் இது பண்ணனால தான். அதெல்லாம் சும்மா அவங்களே வந்து தான் தெரியுமே என்னென்ன வேலை பண்ணுவாங்க. அவங்க தான் வரணும், அவங்க தான் மக்களுக்காண்டி நிற்காங்க, மக்களுக்காண்டி அவங்க தான் பேசுவாங்க. அதனால டிவிக்கே தான் வரணும். எல்லாரும் விசிலுக்கு ஓட்டு போடுங்க. நாங்கள் கன்னியாகுமரி தான். விஜய் வந்ததுன்னா நாங்கள் ரொம்ப ஆர்வலாக இருந்தோம் விஜய் வாரதை நினச்சி. இப்போ அவரை பார்த்துட்டோம், பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். விஜய் ஆதரிக்கிறதுனா நான் வந்து எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. வருங்காலத்தில் என் பொம்பளை பிள்ளை வந்து தைரியமாக இருக்கணும். படிக்க போகிற இடத்துலையா இருந்தாலும் சரி, வெளியில் போகிற இடங்களில் வந்து நான் தைரியமாக என் பொண்ணை விடணும். அதுக்கு விஜய் வந்து முதலமைச்சராக வந்தால் நான் தைரியமாக என் பொண்ணை வெளியில் அனுப்பலாம். அப்படி சொல்ல முடியாது. அதாவது எல்லாருமே பிறந்த உடனே அரசியலில் தெரிஞ்சுக்கிட்டு வந்து முதலமைச்சர் பதவியில் யாரும் இல்லை. எல்லாருமே வளர வளர தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் கூட தான் நடிகராக இருந்துட்டு அரசியலில் வந்தார். அவரும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தார்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி விஜயும் வந்து இன்னும் வர வர எல்லாத்தையுமே அவர் தெரிஞ்சுப்பார். அவர் எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்துவார். கன்னியாகுமரியில் ஆதரவு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. படித்தவங்க, அதாவது உண்மை தெரிஞ்சவங்க வந்து விஜய்க்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு ஆனால் விஜய் நல்லா பிடிக்கும், அதனால விஜய் ஆதரிக்கிறோம். பல்வேறு அரசியல்வாதி வந்தாச்சு, எங்க விஜய்க்கு ஒரே ஒருத்தர வாய்ப்பு கொடுத்து பாப்போமே. எங்க அண்ணனுக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க எல்லாரும். தலைவர் வரணும், இவங்களால ஓட ஓட விடணும், வரணும் தலைவர். திமுக ஒரு தீய சக்தி. விசில் தலைவர் வேட்பாளர் டாக்டர் பிரேம் அலெக்ஸ். தலைவருக்கு என்ன குடைச்சலாம் கொடுத்தாங்க, வருவார் தலைவர், எல்லாரும் ஓட விடுவார். எங்க தளபதி விஜய் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சு. களத்துலயும் நாங்க தான் இருக்கோம், ஜெயிக்க போறது நாங்க தான். விசில் சின்னம் தளபதி விஜய்க்கு, தளபதி விஜய்க்கு. கண்டிப்பா நம்ம விஜய் தான் வருவார், விஜய் தான் கண்டிப்பா வந்து விஜய் தான். நாங்கள் வந்து எங்கள் ஊர் இதுதான் மகாதானபுரம். விஜய் வந்து எங்கள் மண்ணுக்கு வந்ததே எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணாவை வந்துட்டு சொல்கிறாங்க, அண்ணாவும் சரி அண்ணாக்கு பின்னாடி போகிறவங்களும் சரி தற்கூரிகளாம். யார் சொன்னால் தற்கூரிகள்னு? அப்போ தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம்ல, அப்போ அது எல்லாமே வந்துட்டு தற்கூரிகளா? திமுகலாம் என்ன ஆட்சி நடத்துகிறீங்க? முதல்ல ஊழல், பெண்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்குது? முதல்ல
பெண்கள் யாராவது நிம்மதியாக போய்கிட முடியுதா? ஸ்கூல் பிள்ளைங்க மட்டும் கிடையாது, வீட்டில் சும்மா சின்ன பிள்ளைகள் விளையாண்டுட்டு இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை, கெடுத்துருவாங்க. இதுதான் இங்கே நடக்கு. ஒரு மாட்டுக்கு நாய்க்கு கூட இல்லை. எங்கள் அண்ணன் வரும், எல்லாத்தையும் மாற்றும். நாங்கள் இதுதான் எங்களோட கடைசி நம்பிக்கை. இது வந்துட்டு இந்த தலைமுறை ஒரு தலைமுறைக்கான ஓட்டு இது. அதனால் எல்லாருமே டிவிக்கு ஓட் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க. இவ்வளோ நாள் ஒருத்தர் வந்துட்டு உதயநிதி அவர்கள் வந்துட்டு நேற்று சொல்கிறாங்க இந்த மாதிரி தற்கூரிகள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னது? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு துணை முதலமைச்சர், எந்த இடத்துல எப்படி பேசணும்னு கற்றுக்கணும். நீங்கள் தான் வந்துட்டு தற்கூரிகள் அப்படி இப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு எப்படி இருக்கும்? நடிகருக்கு வந்து எல்லாரும் ஆதரிக்கீங்க, அப்போ நீங்கள் யார்? உங்கள் அப்பா யார்? நீங்களாம் யார்? நீங்களாம் படமே நடிக்கலையா? ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் எதுக்கு வச்சுருக்கீங்க? சும்மா இஷ்டத்துக்கு மைக் இருந்தால் என்னன்னாலும் பேசணும் அப்படின்லாம் ஒரு இது இல்லை. அதனால் எல்லாரெல்லாம் ஓட்டு போடுங்க, நல்லா யோசிங்க. ஃபஸ்ட்டு யார் வந்தால் நல்லதுன்னு யோசிங்க. கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறாது. அது நீங்கள் நினைக்கலாமா? அப்போ உங்கள் பின்னாடி கூட்டம் வருது, அதெல்லாம் ஓட்டாக மாறாதா? லஞ்சம், ஊழல். கன்னியாகுமரியில் மெயினாக எடுத்தால் மலைகளெல்லாம் வெட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, மணல் திருட்டு, இந்த டாரஸ் வண்டிலாம் போகும், அப்படி தான் மண்ணை அள்ளிட்டு போகிறான். எவன் வீட்டு சொத்துன்னு சொல்ல, நாட்டுக்குள்ளே தான் அப்படியே எடுத்து அள்ளிட்டு போகிறான். எங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க எங்கள் அண்ணன் வரும். கண்டிப்பாக எங்கள் அண்ணன் ஜெயிக்கும். எங்கள் அண்ணனுக்கான ஓட்டு எங்கள் ஓட்டு எங்கள் அண்ணனுக்கு மட்டும்தான். எல்லாரும் மறக்காமல் டிவிக்கு ஓட்டு போட்டுருங்க. கன்னியாகுமரி ஃபுல்லாகவே விஜய் அண்ணன் கோட்டை தான். அவனு ஒன்று சொல்லலாம், டிவிக்கே டிஎம்கே அப்படின்ட்டு. டிவிக்கே மட்டும்தான், டிஎம்கேலாம் கிடையாது. ஆமாம், ஆனால் வந்துட்டு இப்போ இருக்கிற மக்களுக்கு புரிய மாட்டேங்கி. ஏன்னா அவங்க கட்சி முன்னாடியே இருக்கா, அதனால அவங்க சொல்கிறது தான் நியாயம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் வந்துட்டு கன்னியாகுமரி தொகுதி மக்களே, நம்ம ஓட்டு யாருக்கு அப்படின்னா எஸ்ஆர் மாதவன் அவர்களுக்கு. என்ன சின்னத்தில் அப்படின்னா விசில் சின்னத்தில். யாருக்காக அப்படின்னா நம்ம அண்ணன் தளபதி விஜய் அவர்களுக்காக தான் ஓட் போட்டோம். அதனால் மறக்காமல் எல்லாரும் ஓட் போட்டுருங்க. ஓட்டர் ஐடி இருக்குது, அவ்வளோ தூரம் போய் போடணுமோ, கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஓட் போடுங்க. இது வந்துட்டு ஜனநாயக நாடு. ஆனால் இங்கே வந்துட்டு வாரிசு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேரே தாத்தாக்கு அப்புறம் அப்பாவுக்கு அப்புறம் பேரே, அடுத்த ஒரு சின்ன பேரை ஆண்ட வேலை வராங்க. அதனால இது வந்துட்டு ஒரு ஜனநாயக நாடு. அதனால எல்லாருமே ஓட் போடுங்க. டிவிக்கே வந்துட்டு ஜெயிக்கணும். அண்ணனை வந்துட்டு நம்ம அந்த கோட்டைக்குள்ளே அனுப்பணும். அண்ணன் அவ்வளோ பெரிய இடத்த விட்டுட்டு நமக்காக இங்கே வராங்கன்னா அப்போ இங்கே ஏதோ தப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். தப்பு இருக்கிறனால தான் அவ்வளோ கோடி சம்பாதிக்கிறவர் வந்துட்டு இங்கே வராரு. கொஞ்சமாச்சும் யோசிச்சு போடுங்க. சும்மா எடுத்தவங்க அவுத்தவனு போடாதீங்க. காசுனா என்ன பெரிய காசு? நீங்கள் போகும்போது காசே கொண்டு போகிறீங்க இல்லை, காசெல்லாம் பார்க்காதீங்க, குணத்தை பாருங்கள். அண்ணன் அவ்வளோத்தையும் விட்டுட்டு வருதுன்னா நம்ம ஓட் போடணும். அதனால மறக்காமல் எல்லாரும் விசில் சின்னத்துக்கு ஓட் போடுங்க. அங்கே வந்து பொத்தேரியில் இருந்து வந்திருக்கோம். விஜய் வந்து நல்ல ஆட்சி தருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. இவ்வளோ நாளும் வந்து எப்படின்னு தெரில, ஆனால் இனி கொஞ்சம் நல்ல ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விஜய்க்கு ஓட் பண்ணுறோம். விஜய் தான் வருவாங்க, கண்டிப்பாக விஜய் வரணும். விஜய் அண்ணா தான் வரணும், விஜய் அண்ணா மட்டும்தான் வரணும். எனக்கு நாகர்கோவில் தொகுதி. நான் இந்த ஜனவரியில் தான் மிலிட்ரிலேருந்து ரிட்டைர்மெண்ட் எடுத்திருந்தேன். சர்வீஸ் முடிச்சாச்சு. அப்புறம் நம்ம வந்ததுலேருந்து நம்ம அந்த தேர்தல் பிரச்சார வேலைகள் தான் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஆளுங்கட்சியும் சரியில்லை, எதிர்கட்சியும் சரியில்லை, சேம் சென்ட்ரலையும் அப்படி தான். நான் வெளியே வந்ததுக்கு முக்கிய காரணமே பிஜேபி தான். சரிங்களா? ஏன்னா அவங்க நடக்கிற பொலிட்டிக்ஸ் தெரிஞ்சதுனால தான் நான் வெளியே வந்தேன். அதனால தான் எனக்கு பிஜேபி சுத்தமாக பிடிக்காது. இங்கே தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆளுங்கட்சியும் பிடிக்காது, எதிர்கட்சியும் பிடிக்காது. ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் செக்டரில் 130 ரூபாய்க்கு ஒரு டெண்டர் விட்டாங்கன்னா அதில் 30 ரூபா அவங்களோட ப்ராஃபிட் ஜோன். அதை தள்ளி அவங்க இன்னும் ப்ராஃபிட் ஜோன் அடித்து ஒரு 80 ரூபாய்க்கு ப்ராஃபிட் ஜோனே அடிக்கிறாங்க. பாக்கி 50 ரூபாய்க்கு என்ன ஒர்க் நடக்க போகுது? இதுதான் சென்ட்ரல்லையும் நடக்குது, ஸ்டேட்லேயும் நடக்குது. சரி, சொல்கிறவங்கள நேரில் கூட்டிகிட்டு வந்து சொல்லுங்கள். அவங்களுக்கு கரெக்டான பதில் கொடுக்க ரெடி. பி டீம் சொல்கிறதுக்கு, அப்படி பி டீம் சொல்லியிருந்தால் ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்குங்க. ஏன் ரிலீஸ் ஆகலை? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். நான் அவங்க பி டீம்னு நான் ஏற்றுக்கிறேன். அவர் விட்டு எப்படி 500 கோடி ரூபா? அவருக்கு சொத்து மதிப்பு 600 கோடி. 500 கோடியை நெட்டில் விட்டுட்டு அவர் என்ன பிச்சை எடுக்கா? 6 அறிவு ஜீவன்கள் யோசிக்கும். அவ்வளோதான் பதில், வேற பெருசாக சொல்லல. அதில் நெட்டில் விட்டதுக்கு அதுக்கு ஓடிடியை விற்றுருக்கலாமேங்க. எல்லாரும் அரசியல் ஆதாயம் தெளிவாக கிடச்சிருக்கும். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டுனா ஓடிடியில் விட்டுருக்கலாமே. அரசியல் ஆதாயம் இருந்ததுன்னா அதில் ஆதாயம் நல்லாவே கிடச்சிருக்கும். ஆனால் இதில் நம்ம லீக் பண்ணால் லாஸ் யாருக்கு? யாருக்காவது 1 ரூபா கிடைக்குமா? அதில் யாருக்கும் கிடைக்காது. ஓடிடியில் விட்டுருந்தா ஒரு 200 கோடி 300 கோடி அதுலேயாவது ப்ராஃபிட் எடுத்துக்கலாம்ல. அப்படி எதுவுமே நடக்கலை. கன்னியாகுமரியில் பிஜேபி வராது இந்த ட்ரிப்பு. எங்கள் தொகுதி போன ட்ரிப்பு பிஜேபி தான் வந்துச்சு. இந்த ட்ரிப்பு பிஜேபிக்குனா நாங்கள் ஓட்டு போட போகிறதே கிடையாது. டிவிக்கே தான் ஜெயிக்கும். கண்டிப்பாக அமையும்.
140 இடம் எழுதி வச்சுடுங்க. ஹாய் விஜய் அண்ணா, இங்கே கண்டிப்பாக முதலமைச்சராக ஆகணும், வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும். உங்களுக்கு நீங்கள் வருவீங்க நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மக்கள் நல்லபடியாக நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்காங்க நீங்கள் வரணும்னு. இங்கே வந்து எங்களுக்கு நல்லாட்சி புரியணும். நீங்கள் அண்ணனா எங்களுக்கு பொங்கப்பிடி தருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். உங்களோட பொங்கப்பிடியில் தான் நாங்கள் பொங்கலோட வரணும் இந்த வருஷம். தேங்க்யூ. என்னென்னா அவங்க நல்ல அண்ணா, நல்ல மனுஷர், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க கட்சியில் செய்ப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக வரணும், அண்ணா வரணும். நீங்கள் அப்படிலாம் இல்லை, அண்ணனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அதுதான் முக்கியம். மனுஷருக்கு மரியாதை முக்கியம். அந்த அதில் அண்ணா வந்து ஃபஸ்ட்டு ஆள் தான். நிறைய ஆதரவு இருக்குது. அண்ணானா உயிரை தான் விடுறாங்க. நான் பார்த்துட்டு இருந்தேன் அவங்க வர்றப்ப எப்படிலாம் இருந்தாங்கன்னு. ரொம்ப கண்டிப்பாக அவங்க சொன்னாங்க, அப்பா அம்மாக்காண்டி இப்படி வெயிட் பண்ணுவோமா, அண்ணாக்காண்டி வெயிட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. அப்போனா அவங்களோட மதிப்பு ரொம்ப உயர்வாக இருக்குது. கண்டிப்பாக அமையணும். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கோம் அவங்க நல்லாட்சி புரியணும்னு. நாங்கள் செண்பகராமன் புதூர். நான் வந்து கட்சினாலே எனக்கு பிடிக்காது, ஒதுங்கி போயிட்டே இருப்பேன். கட்சினாலே எனக்கு ஐயோ தலைவலி அப்படின்ட்டு போவேன். அப்போ பார்த்தா விஜய் சார் வந்தோடனே கட்சினா விஜய் சார் வந்த பிறகு தான் கட்சியை லைக் பண்ண ஆரம்பிச்சது. அப்போது தட்டி கேட்க யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களான்னு நினச்சிட்டே இருந்தேன். வந்துட்டாங்க. உண்மையிலுமே கடவுள்கிட்ட நான் வேண்டிகிட்டே இருந்தேன், தட்டி கேட்க யாராச்சும் ஒருத்தர் வரணும் அப்படின்னு நான் நினச்ச மாதிரியே வந்திருக்காரு. அதனால் நான் விஜய்க்கு ஓட்டு கொடுப்பேன். எங்கள் ஃபேமிலி முழுமே விஜய்க்கு தான். நல்லது பண்ணுவாங்க சார், பண்ணுவாங்க, நம்பிக்கை இருக்குது. எல்லாமே வந்தால் தான் சார் அனுபவம். வந்து ஒரு இதுக்கு வந்து வந்தால் தான் தெரியும் அனுபவம். அவருக்கு நல்லாவே எல்லாத்துலேயும் அவர் நல்லா யோசித்து தான் பண்ணுவார், யோசித்து தான் முடிவெடுத்து தான் எல்லாத்துக்கும் அரசியலுக்கு வந்திருக்காரு. விஜய் இருக்கும் சார், கண்டிப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா மக்கள் கூட்டம், கண்டிப்பாக இருக்கும். ஓட்டம் மாறும் சார், மாற்றி காட்டுவோம். இந்த 2026 கண்டிப்பாக விஜய் சார் சிஎம்மாக வரணும்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம். ஓட்டு விஜய் சாருக்கு தான். எங்கள் ஃபேமிலியுமே, நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலி ஃபுல்லுமே விஜய் சாருக்கு தான் ஓட்டு. விஜய் அண்ணனுக்கு தான் ஃபஸ்ட்டு ஓட்டு. டிவிக்கே. நாங்கள் கன்னியாகுமரி ஆரோக்கியபுரத்துலேருந்து வரோம். விஜய் ஆதரிக்கிறனா அவர் வந்தால் நல்ல ஆட்சி நடக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு நடக்கும், பாலிய பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். அதனால் விஜய் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அவருக்கு எல்லாம் தெரிஞ்சனால தான் வருவோம். சில முட்டாள்கள் தான் தெரியாதுன்னு தற்கூறிகள் சொல்லுது. ஆனால் விஜய்க்கு அரசியல் தெரிஞ்சனால தான் வந்திருக்காரு, தெரியாத வந்திருக்க மாட்டார். தெரியாட்டா விஜய் கட்சியே தற்கூறின்னு சொல்லி அது லூசுக சொல்லும், நல்லது படித்ததுக்கு சொல்லாது. லூஸாக இருக்க அந்த லூசுக தான் பேசும் அதை பற்றி. கன்னியாகுமரியில் நிறைய ஆதரவு இருக்குது. ஜெயிப்பார், கண்டிப்பாக ஜெயிப்பார், ஜெயிக்க வைப்போம் நாங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம தளபதி வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்தது. ஸோ நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தால் வருவாரா, விட்டு எங்கே வருவார் அப்படின்னு. நமக்காண்டி தான் அவர் வந்திருக்காரு. அவருக்கு இவ்வளோ அவருடைய கரியர் உச்சத்தை விட்டுட்டு நமக்காண்டி வரணுங்கிற அவசியமும் கிடையாது. இருந்தாலும் நமக்காக வந்து இவ்வளோ ப்ரெஷர், அவருக்கு எவ்வளோ டென்ஷன் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்காக வந்து எதுக்காக வந்திருக்காருன்னா ஒரு மாற்றத்துக்காண்டி. அவர் இடத்துல 500 கோடி 600 கோடி சம்பாதிச்சுட்டு போயிருக்கலாம். ஒரு மாற்றம் வரணும். 2 பேர் கட்சி மாறி வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்தாங்கன்னா திருப்பி 5 வருஷம் கழிச்சு இன்னொருத்தவங்களுக்கு போடுறாங்க. அப்படி மாறி தான் வராங்க. ஒரு மாற்றம் வரணும், யங்ஸ்டர்ஸ்க்கு வேலை கிடைக்கும், நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் ஆகணும், கரப்ஷன் குறையணும்னு சொல்லி தான் அவர் வராரே தவிர மற்றபடி வந்து அவர் வந்து கொள்ளையடிக்கணும் இந்த மாதிரிலாம் வரல. இன்றைக்கி வந்து அவர் ரொம்ப சந்தோஷம், ஒரு மாற்றமான இருக்குது. இது ஒரு நம்ம வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு கடப்புற சைடு. ஸோ இந்த இடத்துக்கு அவர் வந்து மக்களெல்லாம் சந்திக்கிறது வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயம், சந்தோஷமான விஷயம். இன்றைக்கி நிறைய புது திட்டங்களை தான் சொல்லியிருக்காரே தவிர ஆல்ரெடி சொன்னாங்க எதுவுமே அவர் சொல்லலை. ஸோ நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக எங்கள் தொகுதி வந்து நாகர்கோவில் தொகுதி. கண்டிப்பாக நாங்கள் வந்து விசில் சின்னத்தை தான் போடுவோம். நாங்கள் மட்டும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே விசில் சின்னத்துக்கு தான் போடுவாங்க. மக்களே நான் கேட்டுக்கிறேன், ஒரு மாற்றத்துக்கு வரணும்னா விசில் சின்னத்துக்கு போடுங்க, அப்போ தான் ஒரு மாற்றம் உருவாக்க முடியும். அதான் சார், இப்போ என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாரும் என்கிட்ட சொல்ல ஒரே ஒரு வார்த்தை, படம் இருக்குது ஆனால் நாங்கள் தேட்டரில் தான் பார்ப்போம்னு சொல்லிட்டாங்க. இவங்க என்ன தான் ஸ்ப்ரெட் பண்ணி நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொல்லி என்ன தான் பண்ணாலும் சத்தியமாக சொல்கிறேன், படம் வந்து 500 கோடி ஷுவர். அதாவது தடங்கள் வந்தால் தான் சார் தளபதி படம், தடங்கள் வரலாம் தளபதி படமே கிடையாது. நிச்சயமாக எவ்வளோ தடங்கள் வந்தாலும் சரி தளபதி படம் வந்து கண்டிப்பாக வந்து தேட்டர்லேருந்து ஹிட் ஆகும். தலைவா படம் அதுக்கு சாட்சி. எப்படி சார்? சார் அதெல்லாம் ரூமர் சார், அவர் பார்க்காத ரூமர் சார். அது அவர் எத்தனை நெகட்டிவிட்டி எல்லாம் இக்னோர் பண்ணனால தான் நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. இவ்வளோ பெரிய டாப்பில் இருக்க கேரியர் உச்சத்தில் வந்திருக்கிறது வந்து இவ்வளோ நெகட்டிவிட்டிலாம் இது பண்ணனால தான். அதெல்லாம் சும்மா அவங்களே வந்து தான் தெரியுமே என்னென்ன வேலை பண்ணுவாங்கன்னு, அதெல்லாம் சும்மா இது. கண்டிப்பாக சார், அதாவது ஆட்சி அமைப்பாரா நம்ம கேட்டுட்டு இருக்கிறத விட அதுக்கான செயலை ஈடுபடணும். இப்போது நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க ஆட்சி அமைப்பாரான்னு, ஆனால் ஓட்டு போடணும்.
ஸோ அதே மாதிரி தான் இருக்கிற மக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டால் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். அதுதான் நம்பி தான் தளபதி இருக்கிறாரு. அவர் வந்து எத்தனையோ இடத்துல பேசணும்னு பெர்மிஷன் கேட்டிருக்காரு, எதுவுமே பெர்மிஷன் கொடுக்கல. இருக்கிற இடத்துல மக்களுக்கான எவ்வளோ தூரம் பேச முடியுமோ பேசிட்டு தான் இருக்காரு. ஸோ தடைகளை தாண்டி ஜெயிப்பார், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார். 2026 தளபதியோட கோட்டைன்னு சொல்லிக்கலாம். எல்லாரும் 2004 தான் சுனாமி வந்துன்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. என் தலைவன் தளபதி இன்னைக்கு இங்கே வந்தால் அந்த கடலே கொந்தளிச்சு இங்கே வந்த மாதிரி அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. கன்னியாகுமரி மக்கள் செழிப்பாக இன்றைக்கி எல்லாரும் என் தளபதியை பார்த்தோம். இந்த வருஷம் 2026 தங்க தளபதிக்கு மட்டும்தான் ஓட்டு. அவர் தான் இந்த கன்னியாகுமரிலையும் ஆட்சி போய்வார், தமிழகத்துலேயும் அவர் தான் ஆட்சி செய்வார். எங்கள் ஓட்டு எல்லாருக்குமே டிவிக்கே தான். தளபதிக்கு நம்ம தளபதிக்கு அரசியலில் முன்னனுபவம் இல்லைனாலும் அவர் நல்லது பண்ணணும்னு சொல்லி இந்த நாட்டில் இறங்கியிருக்காரு. அவருக்கு நம்ம ஒரு வாய்ப்பை கொடுத்து இப்போ இந்த திமுக ஆட்சியில் நடக்கிற அநியாயம் அழியத்தி எல்லாத்தையுமே நம்ம தளபதி ஆட்சியில் ஒட்டுமொத்தமாக ஒழிச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவோம். என் தளபதி வந்தால் புதுசாக ஒரு மாற்றம் நடக்குன்னு எல்லோரும் நம்புகிறோம். எல்லாருமே டிவிகேக்கு ஓட்டு போடுவோம். புதிய கருத்து, புதிய மாற்றம். வெற்றி தலைவர் தளபதி அவர்களை பார்த்தது பேரானந்தமாக இருக்கிறது. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த பெரிய ஒரு தவமாக இதை கருதுகிறேன். அதாவது என்னென்னா, இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ முதல்வர்கள் இதுவரைக்கும் ஆண்டிருக்காங்க. கடந்த நாட்களிலே கடந்த 2021 முதல் 2026 வரை உள்ள முதல்வர் தான் சிறப்பான ஆட்சியை தந்தார்னு நிறைய பேர் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைனா 5.5 லட்சம் கோடி கடன் எடுத்தது தான் சாதனை. எல்லாத்துக்கும் நீங்கள் இலவசமாக கொடுக்கீங்க, சரிதான், அது ஒரு பாராட்டக்கூடிய இதுதான். ஆனாலும் நம்ம நாடை இவ்வளோ கடனாளி ஆக்கி ஒவ்வொருத்தர் தலையிலையும் 1.5 லட்சம் ரூபா சுமையை ஏற்றி வச்சு விலைவாசி எல்லாத்தையுமே கூட்டிட்டீங்க. இதை ஒரு சாதனைன்னு சொல்ல முடியாது. மக்கள் படுற வேதனை. அதனால் இந்த தடவை விட்டோம்னா இனி பிடிக்கவே முடியாது. தமிழ்நாட்டை எவராலையும் காப்பாற்ற முடியாது. மக்கள் வந்து காசு வாங்காமல் ஓட்டு போடுங்க. தயவுசெய்து நீங்கள் ஒரு நாள் ஆசைப்பட்டு காசை வாங்குறீங்க, அது உங்கள் எதிர்கால சந்ததியினர் அவர்களுக்கு நம்ம ஒரு பேராபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு செயலை தான் நம்ம இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி செய்யாங்க தயவுசெய்து. 50 வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஒரு அதிசயம் நடக்கும். இது கடவுளாக பார்த்து கொடுத்துருக்காங்க. தளபதியை விட்டோம் அவ்வளோந்தான், நம்ம போய் சேர்ந்துருவோம். 10-20 வருஷத்தில் நம்ம போய் சேர்ந்துருவோம். இனி வரக்கூடிய சந்ததிகள் படுற கஷ்டம் ரொம்ப சிரமம். அது சொல்லணும்னா துயரத்தில் கொண்டு முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கனிம வளங்களை பாருங்கள், அவ்வளோ கொள்ளையடிச்சு கொண்டு போகிறாங்க. எவ்வளோ இயற்கை வளங்கள் இருக்குது. தமிழ்நாடு நல்லா வளரணும், சிறப்பாக இருக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னா வெற்றி தலைவர் தளபதியை நேசித்து அவருக்கு வர 23ஆம் தேதி ஓட்டை விசில் சின்னத்துக்கு போடுங்க. கன்னியாகுமரியிலேருந்து சொல்லவே முடியாது. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் என்று சிறப்பு தான். தளபதி இப்போ இல்லை, கடந்த 30 வருடமாக நானும் கன்னியாகுமரியில் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு திரைப்படம் வந்தாலே கோலாகலமாக இருக்கும். அதுதான் அவங்களுக்கு திருவிழா, கிறிஸ்துமஸ், தீபாவளி, பொங்கல் எல்லாமே. ஆனால் தளபதி இன்னைக்கு நேரில் வந்தது சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியிலேருந்து நாங்கள் விடுபடவே இன்னும் சில நாட்கள் ஆகும். அதாவது இந்த ஆட்சி கண்டிப்பாக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பார். வெற்றி தலைவர் அரியணையில் சீக்கிரம் ஏறுவார். அந்த நாளுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, மொத்த தமிழ்நாடுமே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. வாழ்க வெற்றி தலைவர் தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம். இங்கே வந்திருக்கிற டிவிக்கு வெற்றி தலைவர் வாழ்க. எல்லாரும் நல்லா பேசியிருந்தாங்க. ஆக்சுவலாக நாகர்கோவில் தொகுதி, கன்னியாகுமரியில் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. 6மே தடவை நம்ம டிவிக்கே தான் ஜெயிக்கும். தமிழ்நாடு ஃபுல்லுமே தட்டி தூக்கியாச்சு. இந்த தடவை விஜய் சிஎம் ஆவதை யாராலையும் தடுக்க முடியாது. நம்ம கிட்டத்தட்ட 50-60 வருஷம் 2 கட்சிகள் நடுவில் மாட்டி என்னெல்லாம் பட்டோன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி எங்களை மாதிரி இளைஞர்கள் எல்லாரையும் அரசியல் அனுபவம் படுத்தினது நம்ம தலைவர் மட்டுமே. இதுவரை யாருக்குமே, இந்த இளைஞர்கள் யாருக்குமே அரசியலில் என்ன யாருக்குமே தெரியாது. நம்ம தலைவர் வந்த பிறகு தான் எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த தடவை கண்டிப்பாக சிஎம் ஆவார். இதோட ஊழல் பண்ண எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போடணும். அதான் எங்கள் எல்லாருக்கும் குறிக்கோள். முதல்ல கன்னியாகுமரி நல்லா இருக்குது. கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர், பத்மநாதபுரம் 6 தொகுதியும் தட்டி தூக்க போகிறோம். இந்த 6 தொகுதியும் டிவிக்கு 2 தேசிய கட்சி, அந்த எல்லா டிஎம்கே எல்லாமே இந்த தடவை டெபாசிட் கூட வாய்ப்பு இருக்குது. இந்த என்னடா எல்லா கட்சிக்காரங்களும் பார்த்துட்டோம். தலைவர் ஒன்று வரக்குது, பார்த்துக்கோ. நல்லா இருந்துச்சுன்னா நியூஸ் நல்லா இருந்தது. நாங்கள் மாத்தாண்ட பக்கத்துலேருந்து வந்துட்டுருக்கோம். இது வந்து
அரசியல் நல்லா தானே இருக்குது. அதனால் சினிமா விடண்டான்னு நாங்கள் இருக்கோம். எங்கள் ஃபேன்ஸுக்கு சினிமா விடுறது கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் தான் இருக்குது. என்னதுண்ணா நல்லா இருந்துருக்கலாம். நல்லா மாஸ் க்ரௌடு நல்லா எல்லாமே நல்லா இருந்தது. அதனால் ஆனால் சினிமா விட்டுருக்கண்டாம், சினிமாவிலே இருந்துருதுன்னா நல்லா இருந்திருக்கும். ஏதாவது ஒரு மாற்று அரசியல் அந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மாற்று அரசியல் வரும்னு நினைக்கும். அதனால ஓகேண்ணா. நான் நாகர்கோயிலேருந்து வரேன். விஜய் பார்க்க ரொம்ப ஆர்வம். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஆனாலும் அவரை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணி வரணும். இந்த ட்ரிப்பு எப்படியாவது ஆட்சி மாறி வரணும், நிறைய மக்களுக்கு நல்லது செய்யணும், அதான் எதிர்பார்க்குறேன். விஜய் ஆதரவிற்கு காரணம் அவர் செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் கைவிட முடியார், மக்களை கைவிட முடியார், அவ்வளோதான். கண்டிப்பாக ஜெயிப்பார், நம்பிக்கை இருக்குது. எல்லாரும் அவருக்கு ஓட்டு போடுங்க. எங்களுக்கு ஜனநாயகம் வந்து எங்களுக்கு மலரணும். அடுத்த தலைவர் விஜய் வந்தால் தான் எங்களுக்கு மலரணும். எங்களுக்கு தேவை அவர் வந்தால் தான் எங்களுக்கு மறுமலர்ச்சி வரும். மீண்டும் திமுக விசிலில் வரணும் எல்லா இடத்துலையும். வாழ்த்துக்கள்.